பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 22வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்றாராங்க. இன்னைக்கு நம்ம சபையில போறோம், சபையில கேட்கிறோம், சபையில பேசுறோம், சபையில நடக்கிறோம், எல்லாமே செய்றோம். ஆனா காது கொடுத்து கேட்கிறோமா, அதை கவனிக்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா? இதை தான் இந்த வேத வசனம் சொல்லுது. இந்த கடைசி நாட்கள்ல சபைக்கு அவர் சொல்லுகிறாராம், சொல்லுகிறதை காது கொடுத்து கேட்கணுமா? என்ன சொல்றாரு? தேவனை நம்புங்கள், அவரை பின்பற்றுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனையை நம்ம கை கொண்டாலே தேவன் சொல்லுகிறத நம்ம கேட்கணும்னு தாங்க அர்த்தம். அப்படி நம்ம கேட்கும்போது அவருடைய வருகையில நாமும் நம் குடும்பமும் ஆண்டவர் பின்னாலே போய் அவருடைய சமூகத்தை நம்ம கண்டடைவோம். இதை விசுவாசிப்போம். தேவன் நம்மை ரட்சிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.